வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அதவன்ஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் யூடியூப்பில் பயோகேஸ் பற்றி வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது நம்ம போடுற ஃபுட் வேஸ்ட்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக கேஸும் கிடைக்கும் அண்ட் செடிங்களுக்கும் உரமும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்லர் இந்த பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த பிளான்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,500ன்னு சொன்னாங்க. அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி 2,500லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்டீரியாலாம் ஃபில் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அதாவது கவுடங்கெல்லாம் போட்டு பாக்டீரியா ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் செல்லரோட காண்டாக்ட் எடுத்து செல்லரை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். செல்லர் சேலமில் இருந்தாங்க. ஸோ பிளான்ட் காஸ்ட் கேட்டேன். அதே 17,500 தான் சொன்னாங்க. அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டப்போ நம்ம லொக்கேஷன் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ 3,000 ஆகும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பிளான்ட் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். ஆர்டர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 70% அட்வான்ஸ் அமௌண்ட்டு சென்ட் பண்ண சொன்னாங்க. அந்த அமௌண்ட் நான் சென்ட் பண்ணிவிட்டேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. நாங்கள் பிளான்ட் ரெடி பண்ணிட்டோம், உங்களோட நியரஸ்ட் டப்பு நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம், அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. பிளான்ட்டில் போடுறதுக்கான மாட்டுச்சனம் நாம தான் ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் 100 kg ரெடி பண்ண சொன்னாங்க. வீடியோவில் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருவேன்னு தானே மேம் சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் கவுடங் நாங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப முடியாது, ஏன்னா இன்ஸ்டலேஷன் 2 வீக்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் அனுப்புகிற கவுடங் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இன்ஸ்டலேஷனுக்கு ஃப்ரெஷ்ஷான கவுடங்கு தான் சார் தேவை, அதனால் நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம என்ன மாட்டு பண்ணையாக வச்சுருக்கோம் 100 கிலோ மாட்டுச்சாணம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி ஓகே மேம், நான் ரெடி பண்ணிடுறேன், ஆனால் இன்ஸ்டலேஷன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எனக்கு சொல்லிவிடுங்க, ஸோ தட் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன்னு நான் சொன்னேன். அப்புறம் நியரஸ்ட் டப்பில் இருந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு கஷ்டம் மேம், அதனால் நீங்களே டோர் டெலிவரி பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டியோட டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே அட்டையால் கவர் பண்ணி தான் இருந்துச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா அட்டையால் கவர் பண்ணியிருந்தது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த அட்டையை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தேன். ஸோ பிளான்ட் கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பயோகேஸ் நார்மலான ஸ்டவ்வில் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஸ்பெஷலாக ஒரு ஸ்டவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டுடேன்னு ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. தென் மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா pH வேல்யூ செக் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட்லேருந்து உரம் கலெக்ட் பண்ணி அந்த உரத்தில் இந்த ஷீட்டை வச்சு அதோட pH வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ pH வேல்யூ ரொம்ப அசிடிக்காக போச்சுன்னா இந்த சுண்ணாம்பு போடணும்னு சொல்லியிருந்தாங்க. pH வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான கால்குலேஷனுக்கு எத்தனை kg ஆஃப் சுண்ணாம்பு போடணும்னு அதிலே டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 2 kg ஜக் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம ஃபுட் வேஸ்ட் போட்டு நம்ம பிளான்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளான்ட்டில் ஃபுட் வேஸ்ட் அடைச்சிக்கிச்சின்னா அந்த அடைப்பு எடுக்கிறதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜக்கில் இருந்து ஃபுட் வேஸ்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு கரண்டியும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பிளான்ட்லேருந்து உரம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்டலேஷன் வரதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அங்கே எங்கேன்னு மாட்டு பண்ணையை தேடி அலைஞ்சி 100 ரூபா கொடுத்து 100 kg மாட்டுச்சாணம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம பிளான்ட் டெலிவரி ஆகி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இன்ஸ்டலேஷனுக்கு வந்திருந்தாங்க. இன்ஸ்டலேஷனுக்கு வந்தவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் இன்லெட் வால்வ். இந்த இன்லெட் வால்வை தான் நம்ம ஃபுட் வேஸ்ட் போடணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூச்சியோ இல்லை ஏதாவது பிளான்ட் வேஸ்ட்டோ விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபுட் வேஸ்ட் போடணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேஸ் ஃபுல்லாகி நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த பைப் லைன் வழியாக லிக்விட் ட்ராப்ஸாக விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம உரம் கலெக்ட் பண்ணுறதுக்கான அவுட்லெட் வால்வ். ஸோ இந்த பைப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணாத கேஸ் ட்ராப்லெட்ஸாக மாறி வரும். அண்ட் தென் கேஸ் ஸ்டவ்வுக்கு போகிற பைப்லைன் இது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸை ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக தான், எந்த வித பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் அவுட்லெட் வால்வ் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கேஸ் வெளியே வந்துடும். அண்ட் தென் இந்த பைப்லைன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்டவ்வுக்கு போகுது. ஸோ அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே சேவத்தில் ஹோல் போட்டு அந்த பைப்லைனை கேஸ் ஸ்டவ்வுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு 7வது நாள் கேஸை ஆன் பண்ண சொன்னாங்க. லைட்டாக எரியும்னு சொன்னாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நார்மலான கேஸ் லைட்டரில் ஆன் ஆகாது. அதனால தான் இது கூட ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேட்ச் பாக்ஸோ இல்லை நெருப்பு வர மாதிரி ஒரு லைட்டரோ யூஸ் பண்ணி தான் இந்த கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கணும். ஸோ 7வது நாள் நம்ம பற்ற வச்சதில் லைட்டாக எரிய ஆரம்பிச்சது. ஸோ பாக்டீரியாலாம் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுட் வேஸ்ட் போட ஆரம்பிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. டெய்லி 2 kg ஃபுட் வேஸ்ட் போடணும். அது கூட 2 லிட்டர் வாட்டரும் ஊற்ற சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி 7 days ஃபுட் வேஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் நல்லா எரியும்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஃபுட் வேஸ்ட் போடுறப்போ ஃபுட் வேஸ்ட் அடைச்சிக்கிச்சு. அதனால் அடப்பு எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணால் இது சுத்தமாகவே அடப்பு எடுக்கல. அதனால் ஒரு பைப்பு தான் யூஸ் பண்ணி அந்த அடப்புலாம் எடுத்தோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே 7 days ஃபுட் வேஸ்ட் அண்ட் வாட்டர் போட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் நல்லாவே எரியுது.
ஸோ டெய்லி 2 kg ஃபுட் வேஸ்ட் அண்ட் 2 லிட்டர் வாட்டர் ஊற்றிட்டு வந்தோம்னா நமக்கு டெய்லி கேஸ் வந்து ½ அன் ஹவர் அளவுக்கு எரியும்னு சொன்னாங்க. அண்ட் உரம் பார்த்திங்கன்னா டெய்லி 4 லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா சுத்தமாகவே வந்து பேட் ஸ்மெல் வராதுன்னு சொன்னாங்க. என்ன தான் ஃபில்ட்ரு போட்டாலுமே அந்த பேட் ஸ்மெல் வந்து வரதான் செய்யுது. தென் இப்போ கேஸ்லாம் நல்லாவே வந்து எரியுது. கேஸ் வந்து அரை மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காலியானதுக்கு அப்புறம் தான் வந்து உரம் வந்து கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாக இருக்கிறப்போ நம்ம உரம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவுட்லெட் வால்வை ஓப்பன் பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின 100 kg மாட்டுச்சாணம் வந்து வெளியே வந்துடும். ஸோ கேஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உரம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வால்வு வந்து ஓப்பன் பண்ணால் அதில் உரம் வந்து வரவே இல்லை. ஸோ உரம் வந்து வரலையேன்னு இன்ஸ்டலேஷன் பண்ணவங்ககிட்ட நம்ம கேட்டப்போ அவங்க ஃபுட் வேஸ்ட் போட ஓவர்ஃப்ளோ ஆகி தான் வரும்னு சொன்னாங்க. இப்போ ஃபுட் வேஸ்ட் போட்டு இது 10வது நாள் கேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போது உரம் வந்து கலெக்ட் பண்ணலான்னு வால்வு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து உரம் வந்து வந்துடுச்சு. வந்த உரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்போ 100 கிலோ மாட்டுச்சாணம் வந்து கரைச்சி ஊற்றுனாங்க. அந்த மாட்டுச்சாணம் தான் வெளியே வந்த மாதிரி இருந்தது. இதை வந்து நம்ம செடிக்கு மரத்துக்கெலாம் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரீயாக வந்து நமக்கு கேஸும் கிடைக்குது அண்ட் செடி மரத்துக்கெலாம் ஊற்றுறதுக்கான ஒரு சூப்பரான உரமும் வந்து கிடைக்குது. இந்த பயோகேஸை டெய்லி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எல்பிஜி இது வரைக்கும் ஒரு 1.5 மாதத்துக்கு வந்துச்சுன்னா இனிமேல் வந்து நமக்கு 2 மாதம் வரைக்கும் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நமக்கு எல்பிஜி காஸ்ட் வந்து குறையும். அண்ட் இந்த பயோகேஸ் பிளான்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் செல்லரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.